வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் கைதடி சந்தி அருகாமையில் ஏனையின் வீதி முகப்புடன் சித்த வைத்தியசாலை முன்பாக 69 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. காணொளியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் ஒரே ஒருக்கா என்னுடைய எங்கள் நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டீங்கன்னா தான் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆகவே மறக்காமல் அந்த உதவியை செய்துட்டு காணொளியை முழுமையாக பாருங்கள். இந்த 69 பரப்புகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட இந்த காணிகளுக்கு செல்கின்ற பாதையினுடைய அகலம் 20 அடியாக பிரிக்கப்பட்டிருக்குது. 20 அடி என்றது உங்களுக்கு தாராளமாக பாதை போதுமானது. வாகனங்கள் எடுத்து செல்வதற்கோ அல்லது நீங்கள் வாகனத்தை வெட்டி திருப்புவதற்கோ போதுமான அளவை கொண்ட பாதையாக இந்த பாதை அமைஞ்சிருக்குது. கைதடி சந்தியில இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. பாருங்க, பாதையினுடைய அந்த அமைப்பை பாருங்க, இவ்வளோ அகலமாக இருக்குன்னு சொல்லி. நல்ல பெரிய பாதை. அதே நேரத்தில் காணியும் சரியாக இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்கு தயாராக இருக்குது. நீங்களும் காணியை எடுக்கும்போது வேணுமெண்டா ஒரு சேவியரை வச்சு அளவை சரி பார்த்து கொள்ள முடியும். காணி மற்றும் வீதியினுடைய அமைப்பெல்லாம் நான் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டி கொண்டு வரேன். நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. எல்லையிலெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், சீராக எல்லையிலெல்லாம் போடப்பட்டிருக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் பஸ்ஸில் இறங்கி நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்கு. இங்கே இருந்து பார்க்கும்போது ஏனையின் வீதி தெரியுது. ஆகவே எல்லாத்துக்குமே உங்களுக்கு வசதியான ஒரு இடமாக இது அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. காணியை கொள்முதல் செய்பவர்களுக்கு ஜூடிய அனுமதி, பிரதேச சபை அனுமதி பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார். மேற்கொண்டு நீங்கள் அவரோட கதைக்கோணும்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரை உங்களுக்கு தாரேன். எனக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்க. நான் அவருடைய நம்பரை உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன். நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு காணியினுடைய விலை 20 லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர். மேற்கொண்டும் நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம்.
காணியை வந்து நேராக போய் நீங்கள் வந்து பார்வையிட்டு காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். காணியை வந்து பார்வையிடுகின்ற நேரம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை வந்து நீங்கள் வந்து காணியை வந்து பார்வையிடலாம். அங்கே வந்து ஆக்கள் இருப்பினும் நீங்கள் அவர்களோட போய் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து பார்வையிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பரப்பு காணி வந்து 20 லட்சம் என்று சொல்கிறது உண்மையாலுமே இது ஒரு நல்ல விலையாக தான் இருக்குது. கூடுதலாக வந்து ஏனையின் வீதிகளில் வந்து காணி வந்து இப்போ கொஞ்சம் பரப்பு வந்து விலை கூடத்தான் போகுது. யாழ்ப்பாணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பரப்பு வந்து நிறைய இடங்களில் விலை கூடத்தான் சொல்கிறீங்க. ஆனால் இந்த விலையை பொறுத்த வரைக்கும் ஏனையின் வீதி அருகாமையில் இருக்கிறதால ஒரு நல்ல விலை என்று தான் நாங்கள் வந்து சொல்ல வேணும். மேற்கொண்டும் நீங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார். ஆகவே நீங்கள் வந்து கதைச்சி பேசி ஒரு நல்ல விலைக்கு இந்த காணியை வந்து எடுக்க முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இது போன்று உங்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிகள் இருக்கலாம், வீடுகள், வயல்கள், எது வேண்டுமென்றாலும் நீங்கள் வந்து விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் விளம்பரப்படுத்தி விட்டுக்கொள்ள முடியும். நான் இதில் வந்து என்னுடைய நம்பரை உங்களுக்கு தாரேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க. உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரப்படுத்தி நல்ல முறையில் வந்து விட்டுக்கொள்ள முடியும். முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோசனப்படும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நிலம்னு சொல்லி டிக்டாக்கும் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜும் வந்து எங்கள் நிலம்னு சொல்லியிருக்கு. அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் வந்து தாங்க. அப்போ தான் நிறைய காணொலியை வந்து போடுவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.